ஜெர்மனிய டோட்மண்ட் கோபரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15 வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். என் தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனியில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் பற்றாக்குறை காரணமாக இந்தியாவில் இருந்து தொழிலாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஜெர்மன் நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளருக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இந்தியர்களை சகலவிதமான துறைகளுக்கும் உள்வாங்குவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக கணினித்துறை மற்றும் தாதியத்துறையில் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்துள்ள நிலையில் மற்றும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் சில மாநிலங்களில் கிண்டேர்சிங் என்று சொல்லப்படுகின்ற பாலர் பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்குரிய பயிற்சி மாணவிகளை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வாயிலாம் ரைன் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தினுடைய நகர தலைமையானவர் இந்தியாவிற்கு சென்று இது சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே இவ்வாறு கிண்டேர்சிங் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை பிள்ளைகளை பராமரிக்கின்ற நடவடிக்கையாக உரிய பயிற்சி நிறைய மேற்கொள்வதற்காக ஒரு தொகுதி மாணவர்கள் இந்தியாவிலிருந்து இந்த பிரதேசத்துக்கு வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசத்தில் உணவு தயாரிப்பு மற்றும் பான் தயாரிப்பு மற்றும் இறைச்சி பதனிடல் போன்ற வேலைகளுக்கு கூட பயிற்சி மாணவர்களை இந்தியாவிலிருந்து வரவழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் கத்தோலிக்க மதத்தவர்கள் தேவாலயங்களில் இருந்து விலகி வருகின்றார்கள். ஜெர்மன் நாட்டில் கிறிஸ்தவ தேவாலயங்களிலிருந்து முற்று முழுதாக விலகுகின்றவர்கள் எண்ணிக்கை பாரிய அளவில் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு 1.2 மில்லியன் பேர் கத்தோலிக்க மற்றும் எவங்கலிக்க திருச்சபையிலிருந்து விலகியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு விலகியவர்களில் இறந்தவர்களிடம் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மொத்தமாக 36.6 மில்லியன் பேரை கத்தோலிக்க மற்றும் எவங்கலிச தேவாலயத்தின் உறுப்பினராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவங்கலிச தேவாலயத்தில் 17.4 மில்லியன் பேரும் கத்தோலிக்க தேவாலயத்தின் உறுப்பினராக 19.2 மில்லியன் ஜெர்மானியர்களே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் கடந்த ஆண்டு எவங்கலிச தேவாலயத்திலிருந்து 3,30,500 பேர் முற்றாக விலகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்றே கத்தோலிக்க தேவாலய அமைப்பில் இருந்து விலகியுள்ள எண்ணிக்கை பல லட்சங்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனியில் அகதி நிலை கோருவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. ஜெர்மன் நாட்டில் அகதி அந்தஸ்து கோரியக்கூடிய எண்ணிக்கையானது அடிப்படையாக குறைந்து வருவதாக புள்ளிவிவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரை மொத்தமாக உக்ரைன் நாட்டிலிருந்து 1.33 மில்லியன் பேர் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. 2011ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொகையானது பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 31/12/2025 வரை ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக அகதி விண்ணப்பம் மேற்கொண்டக்கூடிய தொகையானது 3.53 மில்லியன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது இந்த தொகையானது 17,000 குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31/12/2011 இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டக்கூடிய மணி எண்ணிக்கையானது 3,73,825 இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 31/12/2016 இந்த எண்ணிக்கையானது 8,67,500 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 31/12/2021 இந்த எண்ணிக்கையானது 14,51,375 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 31/12/2024 இந்த எண்ணிக்கையானது 27,06,320 இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
வந்திருக்கின்றது. தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது அப்சுப நடவடிக்கை, அதாவது அகதியாக அங்கீகரிக்கப்படாதவர்களை நாட்டை விட்டு அனுப்புகின்ற கடலமானது மிகவும் துரிதமாக மேற்கொள்ளுகின்ற காரணமும் மற்றும் ஜெர்மன் அரசாங்கமானது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து எல்லைக்காவல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியதன் காரணமாக ஜெர்மன் நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டினிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பலர் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் இந்த புள்ளிவிவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரைன்லாந்து பால்ஸ் மாநிலத்தில் 6500 பேர் இவ்வாறு பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வர முயற்சித்த பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், சார்லாந்து மாநிலத்தில் 4072 பேர் இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற நாடுகளுக்கு கூட தனி விமானத்தில் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இனி உலகச் செய்திகள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவானது ஈரான் மீது தாக்குதலை நடத்தி தற்பொழுது அன்னளவாக 2 கிழமைகள் முடிவடைகின்ற நிலையில் ஈரானானது வளைகுடா பிரதேசத்தில் ஹோர்முஸ் நீரிணையை முற்றாக மூடி வைத்திருக்கின்றது. இதே வேளையில் இந்தியாவிற்கும் மற்றும் சீனாவிற்கும் ஈரானுடைய அரச படையினர் சில விதிவிலக்குகளை அளித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சீனாவுடைய எண்ணெய் தேவையினுடைய 90% நடவடிக்கைகள் ஹோர்முஸ் நீரிணையூடாக நடைபெற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. வருகின்ற 2 கிழமைகளுக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுடைய அதிபர் ஜின்பிங் அவர்களை பீக்கிங்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் இந்த விடயத்தில் பீக்கிங் ஆனது ஈரானுடன் சமரசமான ஒரு முடிவொன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவை வேண்டியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை பிரதேசத்தை பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றுவதற்கு நாட்டோ அமைப்பு நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார். இதேவேளை நாட்டோ அமைப்பானது இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்காது விட்டால் நாட்டோ அமைப்பினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமையலாம் என்று ஒரு காரசாரமான விவாதத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது முன்வைத்திருக்கின்றார். இது எவ்வாறாக இருந்தாலும் ஈரானுடைய அரசு படையினர் இப்பொழுது வளைகுடா பிரதேசத்தில் அமெரிக்காவுடைய முக்கிய படைத்தளங்கள் மீது பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரானானது இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் இறந்ததாக சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சில படங்களை வெளியிட்டிருந்தது. இந்த படங்களுக்கு எல்லாம் மகுடம் சூட்டியது போல் இஸ்ரேல் நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய தொலைக்காட்சியில் தோன்றி தான் மிகவும் தேக ஆரோக்கியத்துடன் சுகமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது சாதாரண உடையில் கோப்பி அருந்துகின்ற இடத்தில் வைத்து கோப்பி அருந்து போது போல ஒரு படம் ஒன்றை அவர் வெளியிட்டு தான் உயிருடன் இருப்பதாக சுட்டிக்காட்டியதாக தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்மண்ட் கோபரா ஞானம் சித்திரை புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஆரம்பித்து விட்டது. கோபரா ஞானம் மெகா சேல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். புத்தாண்டு மலிவு விற்பனையில் உங்களுக்கு பிடித்தமான நவீன ரக ஆடைகளை முன்கூட்டியே தெரிவு செய்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில் என்றும் உங்கள் நண்பன் கோபரா ஞானம்.